வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா அம்மா வீட்டுக்கு மீனா வர சொல்லியிருக்காங்க. முத்து மேலேயும் மீனா மேலேயும் சரியான கோபத்தில் வந்து நிற்கிறாங்க இந்த சீதா. புருஷன் போய் சொன்னது தெரியாமல் என் புருஷனை இப்படி பண்ணலாம் அவன் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ சீதாவோட அம்மா, என்ன சீதா சொல்லாமல் பறையாமல் வந்திருக்க, என்ன சாப்பிட்ற, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, வேலைக்கு போயிட்டாரா வச்சுட்டாரா அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்கெல்லாம் என் வீட்டுக்கார் மேலே கொஞ்சம் மறுவாதி இருக்கா எப்படி அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற, அவர் என் வீட்டு மருமகன், அதுவும் சின்ன மருமகன், மரியாதை இருக்கான்னு கேட்குறேன், எனக்கு ரெண்டுமே ஒன்று தாண்டி அப்படிங்கும்போது, அப்படிலாம் யாரும் இங்கே பார்க்கல அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்ன சீதா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீனும் புருஷனும் நல்லா இருக்க விட மாட்டாங்க போலையே அப்படிங்கிறாங்க. என்ன சீதா ஒரு மாதிரி பேசுகிற, மாமா என்றைக்குமே நீ நல்லா இருந்தான்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா நினச்சாரு, அவருக்கு நீ தான் வந்து மெச்சிக்கிடணும், மற்ற யாருமே அவரை மெச்சிக்கிட மாட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன சீதா பேசுகிற, நம்ம மாமா மாதிரி ஒரு ஆளே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லி பேசுவேன். இப்போ நீ கல்யாணம்னு சொன்ன உன் வீட்டுக்கார் பெருசாக போயிட்டாரா அப்படிங்கும்போது, நீ 1000 சொல்லுக்கா, என் வீட்டுக்கார் லெவலுக்கு உன் வீட்டுக்கார் வரவே முடியாது, உன் வீட்டுக்கார் சாதாரண டிரைவர் தானே அப்படிங்கும்போது, சீதா வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, இதை பேசுறதுக்கு தான் வர சொன்னியா அப்படிங்கும்போது, அதை பேசுறதுக்கு வர சொல்லலை, உன் புருஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் புருஷன் பண்ணுறது எல்லாமே ஓவராக தான் இருக்கும், யாருக்கும் நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லது தான் பண்ணுவார் பாரு அப்படிங்கிறாங்க. உன் புருஷனை காப்பாற்றிருக்கார்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்னடி சொல்கிற, ஒன்றும் எனக்கு புரியல அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்கக்கிட்ட ஒரு 3 பேர் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல் அருணுக்கிட்ட, அந்த நேரத்தில் கரெக்டாக முத்து என் வீட்டுக்கார் போய் முத்து மருமகன் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சிரிக்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக போனார், அவங்கள அனுப்புனதே மாமா தானே, முத்து மாமா தானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது வந்து முத்து மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படிங்கிறாங்க. யார், செல்வண்ணன் கார்த்தி அவங்களாம் அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லை, புதுசாக யாரோ 3 பேராம், அந்த 3 பேருமே மாமா கூட ஏற்கனவே யாருன்னு பார்த்துருக்குறாராம் அப்படிங்கிறாங்க. சீதா என்ன சொல்கிற, இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சுன்னு சொல்லி உங்கள் மாமாவும் சொன்னார் அப்படிங்கும்போது, நல்லபடியாக அவர் சொல்லியிருப்பார், நீ அதை கேட்டு நம்பிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கை உங்கள் 2 பேரால் வம்பா போகுது அப்படிங்கும்போது மீனா ஒரு மாதிரி அழுகிறாங்க. எங்களால் உன் வாழ்க்கை வம்பா போகுதா, என் வீட்டுக்காராலையும் என்னாலையுமா அப்படிங்கும்போது சீதாட்ட பேசுகிறாங்க. சீதாவோட அம்மா, என்னடி பேசுகிற, மாப்பிள்ளையும் உங்கள் அக்கா மீனாவும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வாங்கடி, உன் கல்யாணத்துக்கு அப்படி பார்த்து செஞ்சார் அப்படிங்கும்போது, நல்லா பார்த்தேன் கல்யாணத்தில் என்னெல்லாம் ரணங்கள்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அவர் தண்ணி சாப்பிட்ற இடத்துலாம் போய் உட்காந்தேன், அவ்வளோ மறுவாதி கொடுத்தேன், அவர் சொல்லுக்கு வந்து நான் அவ்வளோ மறுவாதியாக நடந்துக்கிட்டேன், என் மாமாவுக்கு சம்மதம் இல்லாமல் எனக்கு கல்யாணமே கிடையாது, என் கண்ணாலமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அவர் என் வீட்டுக்காரர் மேலே உள்ள கோவத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அனுப்பி மேலே கையை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, சீதா என்ன நீ விட்டா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி பண்ணுறவரெலாம் என் வீட்டுக்கார் கிடையாது அப்படிங்கிறாங்க எங்கள் மீனா சீதாக்கிட்ட. சீதா சொல்கிறாங்க, ஏக்கா உன் வீட்டுக்கார் தான் பண்ணியிருக்காரு, என் வீட்டுக்கார் பொய்யா சொல்லுவார் அப்படிங்கும்போது, ஆமாடி உன் வீட்டுக்கார் பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, ஏக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதான்னு சொல்லி 2 பேருக்குமே பயங்கர கேட்டு மல்லாயிருது. இதை பார்த்த சீதா, அம்மா விடுங்கடி எவ்வளோ ஒத்துமையாக இருப்பீங்க, இப்படி ஆயிட்டிங்களடி அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சத்யா வந்துடுறாங்க. அக்கா 2 பேர் விடுங்க, என்னக்கா நடக்குங்க அப்படிங்கும்போது, நல்லாவே கேளுடா சத்யா, இந்த சீதா புது பணக்காரி ஆகிட்டா, அவங்க வீட்டுக்கார் பெரிய சர்க்காரில் வேலை பார்க்காராம், அவங்க மாமா முத்து சாதாரண டிரைவரான் அப்படிங்கும்போது, அது இல்லை சத்யா, என் வீட்டுக்காரை கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு, என் பழைய நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, முத்து மாமா அவங்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கார மேலே கை வச்சிட்டாங்க, ஏன் என் வீட்டுக்கார் தலையில் பெரிய ஒரு ஒட்டு ப்ளவுஸ் போட்டிருக்காரு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ஏன்க்கா மாமா இப்படி பண்ணுறாருன்னு சத்யாவும் கேட்க ஆரம்பிக்காப்புல. ஓ சத்யா, கவர்மெண்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை, அவங்க பெருசு, என் வீட்டுக்காரர் சாதாரண டிரைவரு, அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருண்ணே, மாமா ஒன்று பண்ணுறாருன்னா அவர் கண்டிப்பாக நியாயம் இருக்குது தானே சொல்லுவார் சத்யா அப்படிங்கும்போது, அக்கா இது வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் வந்து சீதா மாப்பிள்ளை அப்படி பண்ணுறவர் கிடையாதுல்ல அப்படிங்கும்போது, உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே மீனா விட்டுவிட்டு வெளியே போய்ட்றாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ சத்யாக்கிட்டேயும் சீதாக்கிட்டேயும் ஒன்றே ஒன்று அவங்க அம்மா சொல்கிறாங்க, முத்து மாப்பிள்ளை கோவப்படுவார் தான், ஆனால் நியாயம் இருக்கும் அதில், ஆனால் இந்த மாதிரியான காரியத்தில் அவர் எப்போவுமே ஈடுபட மாட்டார் சீதா அப்படின்னா சீதாவுக்கு வந்து போயிடுது. அப்போ சத்யா கேட்குறாங்க, என்னம்மா இது, அக்கா 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, இப்போ என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரும் புதிருமா போகிறாங்க,
இது எப்படிம்மா சரி பண்ணுறது அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஏற்கனவே சின்ன மாப்பிள்ளையும் பெரிய மாப்பிள்ளையும் ஒழுங்காக பேச வைக்கிறது நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட பிறந்த அக்கா தங்கச்சியிலே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடந்ததை ஃபோன் பண்ணி முத்துட்ட சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. அப்போ முத்து சொல்கிறாங்க, மீனா அங்கே வந்தாலாம்மா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கு, எனக்கு சரியான தலைவலி அப்படிங்கிறாங்க. சரி மீனா தூங்குனா உனக்கு என்ன செய்கிறேன், மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ விஜயா வீட்டில் வந்து சமைக்கிட்டு திறந்து பார்க்காங்க, ஒன்றுமே இல்லை, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்துட்டு ஒன்றுமே சமைக்காமல் அவார்டில் தூங்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள துமுறு விழுக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி தூக்கி ஊற்ற போகிறாங்க. அப்போ முத்து வந்து மீனாவுக்கு மாத்திரை எடுத்து வராது. இங்கே தண்ணி ஊற்றினோன்னே சரியான கடுப்பாயிருது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவ்வளோதான், அம்மன் கூட பார்க்க மாட்டேன், அவளுக்கே உடம்புக்கு முடியல, தலைவலிக்குன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. இவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் சமைக்கல யாரா பண்ணுவா அப்படிங்கும்போது, நீங்கள் பண்ணுங்கள், இல்லை உங்கள் மருமக ரோகிணியை பண்ண சொல்லுங்கள், அவளுக்கு உடம்புக்கு முடியலை, இப்படிலாம் பண்ணது வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜயா என்ன பண்ணிகிட்ருக்க? மீனா பண்ணலான்னா நீ பண்ண வேண்டியதானே, இல்லைனா ரோகிணி பண்ண வேண்டியதானே, ஏன் அந்த மீனாவே தான் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் அப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இருந்துச்சு வேறு வழி இல்லாமல் சமைச்சு கொடுத்துட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, சாப்பாடுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று அது ஒரு இதாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி உடம்புக்கு முடியாமல் போகிறது எல்லாருக்கும் வர்றது தான். ஏன் உனக்கு உடம்புக்கு முடியலன்னு 3 நாள் எவ்வளோ சங்கடப்பட்ட, மீனாக தானே பார்த்துச்சு, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கும்போது, எங்கே எனக்கு அது தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டுதாங்க, இங்கே பாருமா ரோகிணி, இப்போ நீனும் வந்து ரெகுலராக வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்க, அப்படிங்கும்போது வந்து என்றைக்காவது பார்லர் வேலை தானே வருது, அன்றைக்கி தான் போகிறேன், அன்னைக்கு வேணா நீ சமைக்காமல் இருமா, மற்றபடி நீ ஒரு நாள், மீனா ஒரு நாள், விஜயா ஒரு நாள் அப்படிங்கும்போது சுருதி வராங்க. நான் ஒரு நாள் சமைக்கிறேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் நான் செல்லில் பார்த்துனாலும் சமைச்சிட்றேன், இல்லை ரவிட்ட கிட்ட கூட சமைச்சிட்றேன், மீனாவும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கும்போது, இல்லை சுருதி நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா இதுதான் சரியாக வரும், இதுதான் இதுக்கு சரியான நேரம், நீ இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன்னா அவங்க சாப்பிட்டுட்டு உன்னை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டாங்க, நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும், மெச்சித மருமகளாக இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே சமைச்சு தான் ஆகணும், இது என்னுடைய கட்டளை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையம்மா, முத்து சொல்கிறதான் சரி, இனிமேல் எல்லாருமே சமைக்கணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு 3 மருமக வந்த பிறகு நான் சமைக்கணுமா அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க. என்ன விஜயா, நீ சமைக்கணும்னு சொன்ன உடனே 3 மருமக இருக்கிற மாதிரி பேசுகிற, எப்போவுமே எனக்கு 2 மருமக தான், அதுவும் பணக்கார மருமக தான் பிடிக்கும் அப்படின்னேன். இப்போ ரோகிணி பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோடனே இப்போ ஒரு மருமகள் ஆயிடுச்சா, இப்போ சமைக்கணும்னு வரும்போது 3 மருமகள் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படிங்கும்போது, எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது விஜயா, மீனாவும் சும்மா இல்லை, பூக்கடை நடத்துகிறா, அதன் பின்பு டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறாப்புல, எப்படி இருக்குது, சுருதியும் டப்பிங் போகுது, ரோகிணியுமே கூட எப்போமாவது வந்தால் பார்லர் வேலைக்கு போகுது, மனோஜ் கூட கடையில் போய் நிற்குது, எல்லோரும் வேலை பார்க்க தான் செய்கிறாங்க, அந்த வேலைக்கு ஏற்றாப்புல சமையல் பண்ணிவிட்டு இது பண்ண பாரு, இல்லையா சமையலுக்கு ஒரு ஆளை வச்சுருவோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அதுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க சமைக்கிறதுக்கெலாம் ஆள் வைக்க வேண்டாம், என்னை தவிர மீதி 3 மருமகளையும் சமைக்க சொல்லுங்கன்ட்டு விஜயா போயிடுறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கு சரி வராது, எனக்கு சமைக்கிறதே பிடிக்காது அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் செலவும் கம்மியாக இருக்கும், நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவோம், அவங்க இன்னொன்று செய்வாங்க, அதுக்கு நம்மளே சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம், 3 பேரும் தினம் ஒரு நாள் சமைங்க அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, நாளைக்கு நான் சமைக்கிறேன், நாளான்னைக்கு ரோகிணி சமைப்பாங்க, அதுக்கப்புறம் மீனா நீங்கள் சமைங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. இங்கே மறுநாள் வருது, சுருதி சமைக்க ஆரம்பிக்காங்க. சுருதி ரொம்ப சங்கடப்பட்டு சமைச்சிட்ருக்காங்க. அப்போ மீனாவுக்கு மனசு கேட்கல, நான் வேணால் சமைக்கட்டுமா அப்படிங்க. ஐயோ நீங்கள் சமைச்சா அது நல்லா இருக்காது, நானே இன்றைக்கி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சமைச்சிட்றாங்க. ஓரளவு அவங்களுக்கு வந்து ஒரு குறை அப்படின்னா அது வந்து உப்பு மட்டும்தான் போடலை, மீதி எல்லாமே சரி பண்ணிடுறாங்க. அப்போ மீனா உப்பு போட்டு உப்பு மட்டும் அப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி சூப்பராக சமையல் முடிஞ்சிருது. 2ஆவது நாள் ரோகிணி பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கரிச்சு எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிடும்போது ரொம்பவே எரிச்சல் படுறாங்க. குறிப்பாக மனோஜே ரொம்ப சொல்கிறாரு, ரோகிணி நீ இந்த மாதிரிலாம் சமைச்சனா யாருமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப
கேவலமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை சொல்கிறாங்க, இங்கே பாரு, முறையாக ஒரு ஆள் சமைச்சா இப்படி பண்ணாதங்க, வேறு மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லணும், அதை இப்படி இது இப்படின்னு சொல்லக்கூடாது, நாளைக்கு எப்படி சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் மீனா சமைக்கிறாங்க. மீனா சமையலை சாப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, யார் எப்போல சமைச்சாலும் சரிதாம்மா, உன் கைராசி யாருக்கும் வராது. எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னா அது உன்னோட சாப்பாடு தான்மா அப்படிங்கும்போது, அங்கிள் நான் எல்லாமே அரப்பு மசாலா என்னால் முடிஞ்சது பண்ணுவேன், மற்றபடி கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது, ஆமாம்மா கெமிக்கல் சேர்க்காம இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. இப்போ உள்ள காலத்தில் எல்லாம் கெமிக்கல் ஆகிப்போச்சு. கெமிக்கல் இல்லாமல் நம்ம என்ன செய்ய சாப்பாடு முறைகளை நம்ம பயன்படுத்தினாலே ரொம்ப நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த வசனத்தை நீங்கள் 2 பேரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். கடையில் போய் எல்லாருமே ஆரோக்கியமான சாப்பாடை தானே கேட்காங்க, ருசியான சாப்பாடு வாங்கணும்னு கேட்காங்க. அதனால் ருசியாக சமைக்கணும்னு என்னென்னமோ போடுதாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, ருசியான சாப்பாடை சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்றவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. இதே இது ருசியே இல்லாட்டிலும் ஆரோக்கியமான சாப்பாடுனா ரொம்ப நாளாக இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிருந்தாங்க. இங்கே மனோஜ் ரொம்பவே யோசனையாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா தூங்காமல் ரொம்ப யோசனையாக உட்காந்துட்ருக்க அப்படிங்கும்போது, ரோஹிணிங்க அப்படிங்கும்போது அவள் ஒரு ஃபோன் பேசிகிட்ருக்கான் மொட்டை மாடல. நீ என்னடா யோசனை அப்படிங்கும்போது, இல்லைம்மா இன்ஸ்டால்மெண்ட் முறையில் பொருளை வாங்கிக்கலாம், நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஜனங்களும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டிட்டாங்க. அப்படிங்கும்போது பணத்தை கட்டினா என்ன, பொருளை கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கும்போது, அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை காணலாமா, அது போக என்கிட்ட வேலை பார்த்தவங்களும் கொஞ்சம் பணம் தரணும் வேண்டி போயிட்டாங்க. இது பணம் தரணும் வேண்டி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்கிறாங்க. ஏன்டா மனோஜ் இதை என்கிட்ட முதல்ல சொல்லலை அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சத்தம் போடுவீங்கம்மா, எனக்கு இப்போ இதை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணனே தெரியல, கிட்டத்தட்ட சரி பண்ண எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கும்போது, அந்த கடன்காரங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அதை கொடுத்துட்டியா அப்படிங்கும்போது, அவங்ககிட்ட நான் வரும்போதும் தர முடியும், சும்மா ஒரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னேன், அதனால் என் கடை பக்கத்தில் அவங்க வர்றது இல்லைம்மா, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் சமாளிச்சிருவேன் அப்படிங்கும்போது, அந்த 5 லட்சத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் தாம்மா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாம்மா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் நகை இருக்கலாமா, அதை வச்சு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இல்லைடா, அந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே முத்து உன்னை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறான், இப்போ நான் நகை தந்தால் நல்லா இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜயாவுக்கு பணம் நகை கொடுக்க மனம் இல்லை. அப்படி இருக்கும்போது மனோஜ் நினைக்காரு, இன்னமும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அப்பாவும் அம்மாவும் தூங்கினப்போ நாசுக்காக போய் நாம் அம்மா வச்சுருக்க பீரோவில் நகையை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விஜய் என்ன நினச்சிக்கிட்டு தூங்குதாங்க அப்படின்னா, மனோஜ்கிட்ட நம்ம நகை கொடுக்க போகிறதில்ல, கொடுத்தாலும் அவனை திருப்பி நம்ம சொல்ல முடியாது, அதனால் இந்த வீட்டுக்கார பேரை சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் நைஸாக நகையை எடுத்துகிட்டு போகும்போது மீனா பார்த்துட்றாங்க. இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு இவர் இவர் வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அத்தை கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் தூங்கிடுறாங்க. அப்போ மனோஜ் நகையை எடுத்துக்கொண்டு நேராக மறுநாள் காலையிலே ஒரு ஷர்ட்டு கொண்டு அடவு வச்சு அந்த பணத்தை கம்பெனியில் கொண்டு கொடுத்து அதுக்குள்ளே பொருளை வாங்கி அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பயங்கரமாக பண்ணிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் பேசப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின இடத்துல நான் பொருள் வாங்க, அந்த பொருள் வாங்கினேன், இந்த பொருள் வாங்கினேன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அது மீடியாவில் வருது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்போ அது சிந்தாமணி காரில் வெளியே வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயா நகையை போடுறதுக்கு நகையை தேடுறாங்க, நகையே காணலை. ஏன் மீனா அப்படின்ட்டுருக்காங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் பீரோவில் நகையை பார்த்தியா அப்படிங்கிற, தெரியலையத்த அப்படிங்கிறாங்க. நீ தான் இன்றைக்கி வீட்டில் இருக்க அப்படிங்கும்போது, அத்தை நான் இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கேன், மற்ற நாள் வேலைக்கு போவேன், இன்னிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, என் நகையை காணலை வைக்கல அப்படிங்கும்போது மீனாவுக்கு ஒரு மாதிரி படுது. அப்போ முத்து வர சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, எங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்கு ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது. இந்த சீதா கூட நம்மளை தப்பாக நினைக்கிறதா ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி ஸ்டாண்டில் யார்கிட்ட செல்வங்களும் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க. என்ன மீனா அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் அம்மா நகையை காங்கலங்கிறாங்க, அது போக உங்கள் அம்மா ரூமுக்கு உங்கள் அண்ணன் இந்த கிழமையில் போயிட்டு வந்தார் அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் நகை மனச்சிட்டு தான் இருக்குது, மனோஜ்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது. எனக்கு ஏன் மனோஜ் எடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நேராக ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப சொகுசாக ஏசியில் உட்காந்து கல்லவில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ விஜயா டேய் அப்படிங்கிறம்மா
உட்காருங்க அப்படிங்கிறேன். உட்காருங்க. என் நகை எங்கடா அப்படிங்கும்போது, எனக்கு என்னம்மா தெரியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருடா, மீனா வந்து பொய் சொல்ல மாட்டான். நீ தான் எனக்கு இவ்வளோ நேரத்துக்கு ரூமுக்கு வந்துட்டு போயிருக்க. இவ்வளோ நேரத்துக்கு நானும் நீ ரூமுக்கு கூப்பிடல. நீ நைஸாக தான் வந்துட்டு போயிருக்க. உங்கள் அப்பாவும் கூப்பிடல. என்கிட்ட நீ எதுவும் சொல்லலை. அவன் எதுக்குடா வந்த அப்படிங்கும்போது, இல்லைம்மா அதுமா இதுமா இங்கே பாரு, நகை எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே அசோக் வராரு. சார், இந்த நகையை நீங்கள் விற்றீங்களே, அது வந்து 2000 உங்களுக்கு கூட தரணுமா, குறைய தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கரெக்டாக வந்து சொல்லிட்டேனே அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து கடனில் என்ன செய்யணே தெரில. உங்கள்கிட்ட நகையை கேட்ட நீங்கள் தருத மாதிரில, அதாம்மா நான் ஆசுக்கு எடுத்து அதை விற்றுட்டு கம்பெனிக்காரங்களை அந்த பணத்தை கொடுத்து பொருள் வாங்கி பார்ட்டிக்காரங்களாம் கொடுத்துட்டேன். அடுத்தாப்புல வந்து அவங்க சீட்டு கட்டுவாங்கம்மா, சீட்டு கட்டணுன்னு அந்த பணத்தை வாங்கி தந்துடுறேன் அப்படி. சரி, அவங்க கட்டினோன்னே பணத்தை எனக்கு தந்துடுவேன், நகையை வாங்கிடுவேன். அடுத்தாப்புல அவங்க வந்து பொருள் கேட்பாங்களே, பொருள் கேட்டாங்கன்னா கம்பெனிக்காரன்ட்ட வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு பணத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கும்போது, இந்த நகையை நான் அப்படியே விற்று இது பண்ணிடுறேம்மா, அப்படியே மாற்றி பண்ணிக்கிறேம்மா அப்படிங்கும்போது, அப்போ நான் நகை எல்லாமே அலையணுமா அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜை போட்டு வெளுன்னு வழுக்காங்க. அப்போது அசோக் வந்து இதையும் ஒரு வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுறாரு. இதை நிறைய பேர் பார்த்துட்டு காலேஜ் படிக்கும்போது தான் அந்த மனோஜ் இப்படிலாம் நடந்துச்சு, இப்போ இப்படி தான் இருக்கானான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. இப்படி எல்லாருமே கருத்தை போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி பயங்கர காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு முத்தும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா என்ன நடக்குதுங்க, பர்னிச்சர் கடைக்கு எதுக்கு போனால், மனோஜ் எதுக்கு நீ வந்து மேலே கை வச்ச அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறான் அந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, எப்பா அம்மா வந்து மனோஜ் மேலே சாதாரணமாக கை வைக்க மாட்டாங்க, அப்படி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய கதையாக தான்ப்பா இருக்கும், அது என்னென்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா தான் ஒன்றும் இல்லைங்களாடா விட்றா அப்படின்னு சொல்லி மனோஜ் சமாளிக்க பார்க்காரு. இதெல்லாம் நான் இது பண்ண முடியாது, எதுன்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட திருவி அண்ணாமலை கேட்கும்போது வேறு வழி இல்லாமல், ஆமாங்க என் நகையை எடுத்துகிட்டு போய் விற்றுவிட்டான், அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, நகையை கொண்டு விற்றுவிட்டானா அப்படிங்கும்போது, ஆமாப்பா எனக்கு கொஞ்சம் கடை இருந்துச்சு அதான் விற்றுட்டேன் அப்படிங்கும்போது, முத்து சொல்கிறாரேப்பா இன்னும் அவன் திருந்தலைப்பா, பெரிய யோக்கியம், நான் பெரிய சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கர சீன் போடுறான். ஆனால் வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் ஆட்டையை போடுறதுல முதலாக இருக்கான். ஏதாவது ஒன்று காணலைன்னா மனோஜ் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் அம்மா என்னெல்லாமா சொல்லுவாங்க. இப்போ அம்மா மேலேயே என்ன செஞ்சிட்டான், நகையே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் என்னம்ல சொல்கிறாங்க, டே கொஞ்சமாக திருந்தப்பார் அப்படிங்கும்போது, இல்லைப்பா இப்படிப்பா இங்கே பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயா சொல்கிறாங்க, சீக்கிரம் பணத்தை பிரித்து அந்த நகையை தரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பணம் பெரிய ஒரு அமௌண்ட் வந்துடுது. அந்த அமௌண்ட்டை கொண்டு விஜயாட்ட கொடுக்காங்க. விஜயா அந்த நகைக்கு நகையை வாங்கிடுறாங்க. இன்னும் வீட்டில் வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லி பார்வதிட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க. பார்வதி, இந்த நகை ஓன்ட்டு இருக்கட்டும், ஓன்ட்டு தான் நல்லாயிருக்கும், எங்கள் காலத்தில் ஒரு நகை மட்டும் போட்டுக்கிட்டு தான் எங்கேயும் போனால் ஓன்ட்ட வாங்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா அப்படிங்கும்போது விஜயாவே சொல்லிடுறாங்க, மனோஜ் உன் வீட்டுக்குள்ளே வந்தால் வாசல்லே பேசிட்டு அனுப்பிடு, பீரோவில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கும்போது விஜயா சொல்லுதான் தப்பாக நினைக்காத, ஏன்னா என் பீரோவில் தான் இருக்குது, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் மனோஜ்னு பார்க்க மாட்டேன், ஸ்டேஷனில் சொல்லி உள்ளே வச்சு விடுவேன் அப்படிங்கும்போது, என் மோனையே எப்படி வையா அப்படிங்கும்போது, உன் மோன் எதையா பண்ணிடுவான்னு சொல்லி தானே கொண்டு வைக்க, பிறகு எனக்கு வீட்டில் மட்டும் பண்ணிட்டோம்னா அப்படிங்கும்போது சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன மாஸ்டர் உங்கள் வீட்லேயே நகை எல்லாம் போகுதா, எல்லாம் அந்த மீனா தான் காரணம் அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க, எது நடந்தாலும் மீனா தான் காரணமா, உங்களுக்கு வந்து தொழிலுக்கு எதிராக வராங்கன்னா மீனாவே சொல்லுவீங்களா, அங்கே எடுத்தது மனோஜ், அவன் தான் எடுத்துக்கிட்டான்னு ஒத்துக்கிட்டான், அது போக அதுக்கு பல பணத்தை கொடுத்துட்டான், விஜயாவும் நகையை வாங்கிட்டான், அந்த நகையை என்கிட்ட தந்து வச்சுருக்கா இந்த விஜயா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நீங்கள் எங்கே வச்சாலும் பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி அப்படிங்கிறான். அம்மா இங்கே இருந்தானே பார்வதி அவங்க வீட்டில் பணம் காணாமல் போச்சு, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால் என்னனாலும் நடக்கலாம், அதனால் நீங்கள் வந்து இங்கே வைக்காதீங்க அப்படிங்க. அப்போ நான் இங்கே தான் வைக்க முடியும் அப்படிங்க, ஏன்ட்ட தந்து வைங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி சிந்தாமணிட்ட கொடுத்துருந்தாங்க. சிந்தாமணி நினைக்காங்க, இந்த விஜயாவை நம்ம கதையை மட்டும் சாதிச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த நகையை கேட்டால், நகையை ஏன்ட்டாங்க தந்தீங்க, நகையை எனக்கு தரல, நகை தந்தது என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சு விட்ருன்னு சொல்லி நகையை வாங்கி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்வதி சொல்கிறாங்க, எதுக்கு இந்த சிந்தாமணி வந்தாங்க, இப்போ எதுக்கு வந்து போனாங்கன்னே தெரில, நீ உன் வீட்டு கதையை சொன்னால் கேட்டுட்டு நகையை வாங்கிட்டு போயிட்டாங்க. விஜயா நீ இப்படிலாம் இருக்காத, நீ என் ஃப்ரெண்டு, அந்த சிந்தாமணி உங்கள்கிட்ட இப்போ நடனம் படிக்க வந்து கொஞ்ச நாளில் பேசுதாங்க, அதுவுமே வந்து நட்புங்கிற அடிப்படையில் பேசுன மாதிரி இல்லை, மீனா தொழிலுக்கு நீ வந்து எப்படியாவது உரி பண்ணணும்,
அதுக்கு வந்து அந்த சிந்தாமணி அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ண மாதிரி தெரியுது. அதனால் பார்த்துக்கோ எதுக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. இப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரி வீட்டில் ஃபங்க்ஷனு. அப்போ ராஜேஸ்வரி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கு. அப்படின்னு சொல்லும்போது ராஜேஸ்வரி சொல்லுதாங்க, என் மோனை வந்து மனோஜ் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்மளுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கே போயிட்டு போட்டோன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் வந்து மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரி, அவளை வந்து என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் என் மதக்கறியாக இருந்திருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதே அப்படி இப்படின்ட்டு விஜயா வந்து என்ன சொல்லணுமோ சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போல் விஜயா, ஒரு நல்ல வசதியான இடம் இருக்குது, என்ன சொல்லு, மனோஜுக்கு வந்து அந்த பொண்ணை பேசலாம் அப்படிங்கும்போது, அதான் இந்த ரோகிணி இருக்காளே அப்படிங்கும்போது, நீ அவளை எப்படியாவது அனுப்பிவிட்டு பேப்பரில் ஏதாவது எழுதி வாங்கிட்டு வா, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிட்டு கல்யாணம் முதல்ல நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாண நிகழ்வுக்கு மனோஜை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ஏகப்பட்ட நகை போட்டிருக்கு. என்னம்மா இவ்வளோ நகை போட்டிருக்கு அப்படிங்கும்போதே, ராஜேஸ்வரி மகளே உனக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சாலாம், நான் தான் அந்த வீணாக போன ரோகிணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்டா, என்னை மன்னிச்சிக்கடா அப்படிங்கும்போதேம்மா, இவ்வளோ பெரிய பணக்காரங்களை விட்டுட்டு அந்த ரோகிணி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டியம்மா அப்படிங்கும்போதே, நீங்கள் தான் யாருக்கிட்டே விரும்பிட்டே அப்புறம் என்ன செய்ய சொல்லுத, இப்போ ஒன்றும் கெட்டு போல, ரோகிணி எப்படியாவது நீ அனுப்ப முடியுமான்னு பாரு அப்படிங்கும்போது, எங்கம்மா ரோகிணி அனுப்பணும், டூருக்கு எதுவும் போகிறாளா அப்படின்ட்டு, மனோஜ் சொன்ன முத்து சொன்ன மாதிரி நீ வந்து மாங்காய் தாண்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், ஆமாம் மாங்காய் மடையன் நீ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரோகிணி மட்டும் நாசுக்கண்ணி அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு பணக்கார ஒரு பொண்ணு இருக்கலாம், அதை பார்த்து ராஜேஸ்வரி பேசி முடிச்சு விடுதாங்க. எப்படியும் ராஜேஸ்வரிக்கு பழக்கம்னா பெரிய ஒரு பணக்காரங்களாக தான் இருக்கும், ஏதாவது பண்ணுடா அப்படிங்கும்போது, ஏம்மா ரோகிணிலாம் அப்படி போக மாட்டாம்மா, இப்போ மாதிரி இல்லைம்மா, ரோகிணி ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படி அப்படிங்கும்போது, அப்படி இருந்து என்ன ஆகப்போகுது, ஒன்றும் ஆகப்போகுது கிடையாது, கடையில் யாருனாலும் வந்து இருக்க முடியும், உனக்கு பணம் கொடுத்து எல்லோரும் உதவி பண்ண முடியுமாடா, பண்ண முடியாது. ஆனால் ராஜேஸ்வரி பார்க்குற பொண்ணு அப்படி இல்லை, பெரிய கோடீஸ்வரி, உனக்கு பணம் பெருசா ரோகிணி பெருசா அப்படிங்கிறாங்க. எங்கே மனோஜுக்கு பணம் இருந்தால் யாருமே பெருசு கிடையாது, பணம் தான் பெருசுங்கிற மனநிலையில் உள்ள ஆள், அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை ஏன்னு யாரும் பார்க்க மாட்டார், அப்படி ஆள் அவர். இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்து சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாங்க. கடையில் அவங்க அம்மா சொன்னதே நினச்சி பார்க்காங்க. அம்மா சொன்னதும் சரி தானே, பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, அதனால் ரோகிணியை வந்து சீக்கிரம் விட்டு அனுப்புறதுக்கு என்ன வழியாக அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. அப்போ கரெக்டாக முத்த சந்தோஷ் வர்றாரு. வந்துட்டு, மனோஜ் உனக்கு இது யோகத்தை பாரியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஏற்கனவே வந்து ஆண்டு விழா நடந்துச்சு, அதுக்கு நீ வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு, திரும்பியும் வீட்டம்மாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வரல, சரியா, அதான் தெரிஞ்ச விஷயமே, நீ இங்கே தான் போய் தேவையில்லாமல் பேசி ஃபோட்டோலாம் எடுத்து வந்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, நீ பேசுகிறத வேறு யார் பேசினாலும் தேவையில்லாதான் சொல்லுவேன், நான் எனக்கு தெரிஞ்சதை பேசலை, ஆனாலும் பரிசு கொடுத்துட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போது அங்கே வந்து அங்கே படிக்கக்கூட பையன்களுக்கு வந்து நல்லா பேசணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்க. ஐயா கூப்பிட்றாங்களா அப்படிங்க. ஆமாய்யா, அங்கே ஒரு வாத்தியார் வந்து ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு போகிற ஒரு ரிட்டையர்ட் ஆகுதார், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்காங்க, அதில் படித்த பையங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவரும் பேசுவார், நீனும் பேசணும் அப்படிங்கும்போது, இல்லை நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அதை அங்கே போய் பார்த்துக்கலாம், இதுக்காவது கன்ஃபார்மாக இருவியா அப்படி, அவங்க அன்றைக்கி வந்து உனக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாங்க, இப்போ உனக்கு செலவு பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. பண்ணணும்யா, அன்றைக்கி தான் நான் சொன்னேன் டிஜிட்டல் போர்ட்டில் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட விளம்பரம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி பண்ண சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை இந்த வாட்டி நம்ம தான் வைக்கணும், அவங்க ஏற்கனவே உனக்கு செலவு பண்ணிட்டாங்க, நீ வரல, அதனால் இப்போ நம்ம ஒரு 50,000 செலவு பண்ணி உனக்கு வரவேற்பு இதை வைக்கணும் அப்படிங்கும்போது, 50 ரூபா சரி ஆகுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், 50 ரூபா நீ செலவு பண்ண அப்படின்னா அது மூலமாக உனக்கு பல லட்சம் வருமானம் வரலாம் அப்படிங்கும்போது, அப்படியா பல லட்சம் வருமா அப்படிங்கும்போது, அப்போ தான் நினைக்காங்க ராஜேஸ்வரி ஆண்டி வேறு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. இந்த விஷயத்தை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டி இதெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட சொல்லுவாங்க, நம்ம பேசாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீட்டுக்கு கேட்டிருப்பாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கிறதுக்கு, அந்த பணத்தை இங்கே கொடுத்துட்றாங்க. இவர் நேராக அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்து விளம்பரம் வைங்க அப்படின்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மனோஜ் கிளம்புறாரு. அப்போ வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, முதல்ல எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அந்த காலகட்டத்தில் லொல் கூட நீ என்ன செஞ்சிருச்சு பராண்டிட்டு அந்த சூழ்நிலை நடந்துருச்சு, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கே பாரு அந்த ஸ்கூல்லேருந்து உன்னை மீண்டும் மீண்டும் கூப்பிடுதாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும், இந்த வாட்டி கண்டிப்பாக போனால் தான் மறுவாதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக கிருஷை வந்து இந்த மனோஜ் பார்த்துருவானே, பார்த்தா பெரிய உரியலா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது, மாமா அதே பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன், என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது
மீனாவையும் கூப்பிட்ருக்காங்களான்னு சொல்லி முழிக்காங்க. எப்பா அது மட்டும் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆதார்லப்பா, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அவரை கூட்டி கொண்டு அவர் வீட்டில் விடுறது வரைக்கும் என்னைதாம்மா புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது மீனா, நீ சொன்ன பொருள் சொல்லட்டுமென்னு நான் சொல்லலை, மனோஜ் பாரு அங்கே தான் பேச போகிறான், அதே இடத்துல தான் நானும் ஆஃபருக்கு போகிறேன், நீனும் வேலைக்கு போகிற, சரி மனோஜ் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம், நம்ம முன்னேறி போவோம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, என் ஒரு பையன் பேச போகிறான், ஒரு பையன் ஆஃபருக்கு போகிறான், என் மருமகன் என்னது டெக்கரேஷன் பண்ண போகிறா அப்படிங்கும்போது, ரவி எப்பப்பா நான் தான்ப்பா அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், எங்கள் ஹோட்டல்லேருந்து தான் போகுது அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்போ நான் மட்டும் தான் எதுவும் கிடையாது, அப்போ நானும் பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ஏன்னு கேட்டால் அங்கே தான் கிறிஸ் படிக்கான். கிறிஸ் படிக்கிறதுல எல்லோரும் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிறிஷை பார்த்துருவாங்க. ஏன்டா கிறிஷு எப்படி அங்கே வந்து யாரா அவனை கொண்டு சேர்த்து விட்டா அப்படி இப்படின்லாம் கேள்வி வருமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க அந்த ரோகிணி. சார் ரைட்டு, இவங்க நாளை கழிச்சு போகணுங்காங்க, நாளைக்கு எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து பேப்பரை கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ரோகிணி மறுநாள் காலையில் போய் அங்கே போய் படிக்குள்ளே பேப்பரை கேட்காங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, மேடங்க பாருங்கள், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, 2 நாளாக யாராவது படிக்கிற பேப்பருக்கு அப்புறம் கேட்டால் கொடுக்க வேண்டாம், 2 நாள் கழித்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, 2 நாள் கழித்து வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. சார் 2 நாள் கழிச்சு தான் சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை 2 நாள் கழிச்சு வாங்க அனுப்பி விட்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இவன் கிறிஷ் இருந்தால் மட்டும்தானே வந்து எப்படி ஆகும், கிறிஷ் அன்றைக்கி நிலைமைக்கு எங்கேயாவது கூட்டி போயிடறோன்னு சொல்லி கிறிஷை கூட்டி நேராக டூரு கூட்டி போகாமல் ரோகிணி கூட்டி போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. மனோஜ் மேடையில் பேசுகிறார், வைக்கார், முத்து வந்து கார் ஆஃபருக்கு வந்திருக்காரு, மீனா டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரவி சாப்பாடு கப்படம் எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. அங்கே தான் கிறிஷ் இல்லையே. இப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார் மேடம், ஆமாம் சார், ஒரு 4 பையங்க மட்டும் வரல அப்படிங்கும்போது, சரி அந்த பையங்க பேரெலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஸ் பேரையும் சொல்லுதாங்க. இதை பார்த்த முத்து கிறிஷா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3வது படிக்கான் அப்படிங்கிறாங்க. 3வது படிக்கானா ஒரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. கிறிஷ் 3 தானே படிக்கான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. கிறிஷ் மட்டும் இப்போ வரல, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் வந்திருக்கோம், கிறிஷ் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கூட்டி போயிருப்பாங்களோ அப்படிங்கும்போது, ஏங்க வேறு கிறிஷாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் கேட்போம், அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நீ டெக்கரேஷன் நடத்திருக்க, என்னோட உனக்கு நல்லா பேசுவாங்களே, நீ பேசி எப்படியாவது ஆஃபீஸில் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க என்னை விட உங்கள் அண்ணன் தாங்க அது சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார், அவர் கேட்டால் நடக்கும் அப்படிங்கிறாங்க. மனசு சொல்லிட்டே கிறிஷ்னு ஒரு பையன் இங்கே படிக்கணும், அது அந்த கிறிஷ்டான்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கும்போது, நீ ஏன்டா முத்து இப்படி பண்ணிகிட்ருக்க, அவன் தான் தெரிஞ்சு அவனை வீட்டுக்கு கூட்டி போகலான்னு நினைக்கிறியா, அவங்க அம்மா இங்கே ஒன்று சேர்த்து விட்டாங்களே விடு, நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போதே, அவங்க அம்மா இங்கே சேர்த்து விடட்டும், அவன் படிக்கட்டும் வைக்கிட்டோம், அதில் பிரச்சனை இல்லை, அவனை பார்க்கணும் போல இருக்குடா, மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா, எனக்கு நான் இந்த உதவி செய்யடா அப்படிங்கும்போது, சரி வா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் பேசி அந்த கிறிஷ் தானு காமிங்க அப்படிங்கும்போது காமிக்காங்க. அந்த கிறிஷ் ஃபோட்டோ தான் இருக்குது. ஆமாம் நம்ம கிறிஷ் தான் அப்படிங்கும்போது மீனாட்டம் சொல்லுவான், மீனா நம்ம கிறிஷ் தான், நம்ம வந்து பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கிறிஷ் எங்கேயோ கூட்டி போன மாதிரி இருக்குது, இன்றைக்கி நாசுக்காக நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தான் வந்து கிறிஷோட அம்மையாக இருக்கணும், நம்ம கணிப்பு உண்மையானா, அப்படின்னா தான் வந்து இப்படி செய்ய முடியும், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னா எல்லோரும் 3 பேரும் முத்து மீனாவும் பேசுகிறாங்க. ஏங்க நம்ம அங்கே கிறிஷை பார்த்துக்கூடாதுன்னு யாருங்க இது பண்ணியிருப்பா அப்படிங்கும்போது, தெரில மீனா, கண்டிப்பாக கிறிஷ் வந்து நாளைக்கு அங்கே தான் இருப்பான், நம்ம கிறிஷை போய் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே வந்து மீனாவும் முத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. கிறிஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாப்பில் சொன்னோன்னா கிறிஷை கூப்பிட்டு வராங்க. அத்தை மாமா அப்படிங்கிறாங்க. டே அன்னைக்கு யாருக்காரடா போனால் நான் முன்னாடியே வந்தேன் அப்படிங்கும்போது, அது எங்கள் அம்மா அப்படின்றான். டாபார்னு உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மா இங்கே இல்லை வெளியே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, மகேஸ்வரின்னு சொல்லி அவங்க தான் உங்களை பார்த்துட்ருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஐயோ கிளம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் ஆண்டி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, சரி மகேஸ்வரினா யார் அப்படிங்க, அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பண்டத்தெல்லாம் வச்சுக்கடா அடிக்கடி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த மகேஸ்வரி அட்ரஸ் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. மகேஸ்வரி வீட்டில் இல்லை, அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்காங்க. வீட்டுக்கார்ட்ட இந்த ரோகிணி விஷயத்தை எதுவுமே சொல்லலை. நாங்கள் மகேஸ்வரியை பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லை அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட மகனை வந்து இங்கே வச்சுருக்காவா ஹாஸ்டலில், இவங்க தான் போய் பார்க்காங்க வைக்காங்க அப்படிங்கும்போது, ஏன்ட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர் வர சொல்லுவார். முத்து மீனாவை பார்த்துட்டு, ரோகிணியோட சொந்தக்காரங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகா என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படி அப்படிங்கன்னு வீட்டுக்காரர் கேட்காரு. நீ யாரை கேட்டு இது பண்ண, என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லாமல் நீ என்னெல்லாமல் பண்ணிகிட்ருக்க வச்சிட்ருக்கேன்னா அவங்களுக்குள்ள
எதிரும் புதிரும் ஆகுது. உடனே முத்து கேட்குறாரு, ஏங்க நாங்கள் வந்து கேட்டதுனால உங்களுக்குள்ளே எதுவும் வேண்டாம், நாங்கள் எதுக்குங்க கிறிஷை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ணுறாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியுமா, கிறிஷோட அம்மா யாருன்னு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. உடனே மகேஸ்வரி மாப்பிள்ளை கேட்குறாரு, இங்கே பாரு எதனாலும் அவங்ககிட்ட உள்ளதை சொல்லு அப்படிங்கும்போது, நீங்கள் வாங்கலாம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்டு ரோகிணின்னு இருக்காள்ல அப்படிங்கிறாம்மா, அவளோட பையன்தான், அவள் வாழ்க்கையை அவன் மறைச்சிட்டு தான் கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, உனக்கு வெக்கமா இல்லை, உன் ஃப்ரெண்டு பெரிய யோக்கியால் மாரி பேசிகிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையை மறைச்சி தான் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகிருக்கா, இதெல்லாம் சொல்ல வேண்டாமா, என்னாச்சு தெரிஞ்சு எவ்வளோ சங்கடப்படுவார், இதை நீ உன்னிய மாதிரி நான் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனா உடனே பேசணும் அப்படிங்கும்போது, எங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விடுங்கன்னா விடுங்க, ஏன் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வரணும் பொசுக்குனா வீட்டுக்கார காலிலே அவங்க விழுந்துருந்தாங்க. நம்ம வீட்டுக்காரியே விழுந்துட்டால, சரி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. கிறிஷை பற்றி அம்மாவை பற்றி ஏதாவது சொல்ல மாதிரி இது மாதிரி உங்கள் வீட்டம்மா ஏதாவது சொன்னாங்க, சொன்னவங்ககிட்ட வந்தாங்க, நீங்கள் என்கிட்ட அதை சொல்லலான்னு வரும்போது அவங்க வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்லுங்கங்க, எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கிறிஷை நாங்களே பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்கள் பக்கத்தில் வராத அளவுக்கு யாரோ பண்ணிகிட்ருக்காங்க, அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை கிளம்புங்க வீட்டு விட்டு அப்படின்றாங்க. வெளில கிளம்பிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இவங்க எதையுமே சொல்ல மாட்றாங்க, கிறிஷ் யார் என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, மீனா இதுக்கு ஒரே வழி தான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அப்பாவை வச்சு தான் இது மூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. இதை நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் அண்ணாமல்கிட்ட பேசுகிறாங்க. எப்பா நீ ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க, இன்னொரு பள்ளிக்கூடத்தில் உள்ள வேலை பார்க்கவும் நல்லா பழக்கமாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிற பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் பழக்கம் இல்லை தான், ஆனால் நான் வந்து இங்கே வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி பேசி நான் இது பண்ண பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அங்கே பேசுகிறாங்க பள்ளிக்கூடத்தில் பேசி, இந்த மாதிரி கிறிஷோட அம்மா யார் என்னொன்று தெரியணும், அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஒரு காப்பி அனுப்பினா போதும் சார் அப்படிங்க. சார் நீங்கள் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிய, நீங்கள் ஒரு தகவல் வைக்க நான் தரமாட்டேண்ணா, கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பார்க்கும்போது மகேஸ்வரி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த சார் அவங்க அம்மா ஃபோட்டோ எதுவும் இல்லை, அவங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு மகேஸ்வரி ஃபோட்டோ தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்டு சொல்லிடுறாங்க, டேய் மகேஸ்வரி ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ மீனா தான் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே வழி, எனக்கு தெரிஞ்ச வழி நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா, நான் வந்து அப்படி செஞ்சாலும் நினைக்கும் போது ஒரு விடையும் கிடைக்கல, நீ சொல்லுதே விடை கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் தான் அவங்க பாட்டி இருக்காங்க. என்ன கிறிஷோட அம்மாவை பற்றி கண்டிப்பாக கிராமத்தில் தெரிஞ்சிருக்குங்க, நம்ம கேட்கலாம். இப்படியும் அந்த அம்மா வந்து கிராமத்தான் போயிருக்கும், நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், நான் பக்கத்தில் போய் கேட்போம் அப்படிங்கும்போது, அப்படியா சரி மீனா நாளைக்கு போனீங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே, நீங்கள் கிறிஷ் பாட்டி வீட்டுக்கு வருவாங்க தானே, வாங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு வாங்க, லட்சுமி அக்கா இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அந்த அம்மா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. கிறிஷோட அம்மாவை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு பிள்ளை தானே நல்லாவே தெரியும், அவள் பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா சரி அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை இந்த ஃபங்க்ஷனுக்கு வராது, ஆனால் நான் வந்து அந்த பிள்ளை கல்யாணத்தோடு போயிருக்கேன், அப்போ என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் வயசான மாப்பிள்ளை, கொஞ்சம் நாளில் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்க. எங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் மேலே போயிட்டார், அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து மாதமாகிடுச்சு அப்படி இப்படின்னாவோ, கொஞ்சம் நாள் மட்டும் அதில் போயிருந்துச்சு, அப்புறம் ஒரு பிள்ளையோட வந்துச்சு தான் என் பிள்ளை அப்படின்னாவோ. என் மதம் ரொம்ப நாள் வளர்த்துட்டு இருந்துச்சு, இப்போ அது தினம் அழுதுகிட்டு இருக்குது, பேரன் எங்கே இருக்கானா ஏது இருக்கானான்ட்டு. உண்மையில் அந்த பேரன் எங்கே இருக்கான்னு தெரில, இப்போ எங்கேயோ படிக்கன்னு மட்டும் சொல்லுதாவா, கூட்டி போயிட்டாலே நம்ம தெரில அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க ஃபோட்டோ வேறு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கும்போது, ஐயா என்கிட்டலாம் ஃபோட்டோ இல்லை, ஆனால் ஒன்று சொல்லுதேன், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பிள்ளை படிச்சிச்சு, உள்ளே படிக்கும்போது நிறைய மார்க் எடுக்கும்போது எல்லாமும் அவங்கள ஃபோட்டோவாக நினச்சிவாங்க பிடிப்பாங்க, அந்த ஃபோட்டோ பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் இருக்கும், போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் அண்ணாமலை சொல்லுதாங்க, எங்கள் அப்பா இந்த பள்ளிக்கூடத்தில் அளவுக்கு வைக்காரு, நாங்கள் இன்னார் அப்படிங்கும்போது, தம்பி வெளியூர் வந்து இப்படி சொல்லுதீங்க, தந்தா எதுவும் உரியாகக்கூடாது, நான் வெளியூர் வாத்தியார் இங்கே வேலை பார்க்கேன், தந்தா வேறு எதுவும் உரியாகிடக்கூடாது தம்பி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையா கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் தேடி பார்த்து இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஃபோட்டோ இதுதான் அப்படிங்கிறாங்க. அதில் ரொம்ப சின்ன சின்ன ஃபோட்டோவாக இருக்கும்போது, எனக்கு இந்த ஃபோட்டோ வருஷத்துக்கு இப்போ சொல்லுறதுக்கு கணக்கு பார்த்தா இந்த ஃபோட்டோ தான், ஆனால் இதில் யாருன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வருஷம் தான் படித்தேங்கிறாங்க, இதில் வந்து கிறிஷோட அம்மா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதில் ரோகிணி ஃபோட்டோ மட்டும் இருக்குது.
அப்போ கண்டிப்பாக ரோகிணிக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து கிறிஷோட அம்மையாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு எப்பா கிட்டத்தட்ட கிறிஷோட அம்மாவை கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்னோடனே இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே, நம்ம தான் தெரிஞ்சு போச்சா. இந்த முத்து மீனா ஏற்கனவே நம்மளை பிடிக்காது, நம்மளை வீட்டு விட்டு அனுப்புறதுக்குள்ளே வேலையே தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து ரோகிணி இருக்குது. இந்த குரூப் ஃபோட்டோவில் தான் வந்து கண்டிப்பாக கிறிஷோட அம்மா இருக்கணும், அதை யாருன்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே இந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு சுதாரிச்சுக்கிறாங்க. ஏங்க இது நானே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசு சொல்கிறாங்க. ரோகிணி இது நீ தான் கிறிஷோட அம்மா தெரிஞ்ச சொல்லு அப்படிங்கும்போது இதை விஜயா பிடிச்சிக்கிறாங்க. ரோகிணி நீ மலேசியாவில் தான் வந்தேன்னு சொன்னேன், பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி அவங்க சொல்லுதாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கும்போது ஆண்டி நான் அங்கேருந்து தான் வந்தேன், ஆனால் இந்த ஃபோட்டோ எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ மாதிரி யாரோ இருக்காங்க அவ்வளோதான் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குற அதில் வித்யா ஃபோட்டோவும் இருக்குது. ஏப்பா இது இந்த பார்லர் அம்மாவா இல்லாமல் இருக்கலாம், இவங்க ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படித்தாங்கன்னு மீனா கிட்ட சொல்லியிருக்காப்புல. வித்யா ஃபோட்டோவும் இதில் இருக்க தானே செய்யுது. அப்போ வித்யாவுக்கு கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியுமில்ல, வித்யாட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு கால் பண்ணோம். முருகன் நீ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டுக்கு வந்திருக்கேன் அண்ணே அப்படிங்கிறாங்க. வித்யா நீனு என்றைக்கு மெட்ராஸ் வருவீங்க அப்படிங்க, நாளைக்கு வந்துடும்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளைக்கு நான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. வித்யாங்க பாரு, நம்ம குரூப் ஃபோட்டோவை எப்படியோ அந்த முத்துப்பள்ளி எடுத்து வந்து வாங்கிட்டான், கிறிஷோட அம்மா யாருன்னு உன்ட்ட கேட்பா, நீ சொல்லிடாத அப்படிங்கும்போது நீ தானடி அப்படிங்க, நான் நீ சொல்லிடாத அவ்வளோதான், அப்படி சொன்னோன்னா நீனும் முருகனும் ஒன்றா வாழ விட மாட்டேன், உன்னை பற்றி இல்லாத பண்ணலான்னு சொல்லியும் வாழ்க்கையை நான் நெஞ்சுடுவேன், முடிச்சு விட்ருவேன் அப்படிங்கும்போது அதான்டி நல்லா தெரியும், நீ என்ன வேணாலும் பண்ணு, என் வாழ்க்கையை தான் ஆகாது, ஆனால் உன்னையை பற்றி நான் முடிஞ்ச அளவு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறேன். அங்கே பாரு சொல்லவே கூடாதுங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவாங்க, நீ வந்து சிட்டிக்கே வரக்கூடாது அப்படிங்கிறான். உனக்காக வராமல் இருக்க முடியாது, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வித்தியா வந்துடுறாங்க. காலையிலே ரோகிணி போய்ட்டுங்க பாரு, என்னை பற்றி தெரியும்னு சொன்னால் அவ்வளோதான், கிறிஷும் என்னை பற்றி சொன்னேன் வாழ்க்கையே போய்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு முத்து மீனாவுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், நீ விடு அப்படின்ட்டுருக்கும். முத்து மீனா வந்துடுறாங்க. ஆஹா ரோகிணினா நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாரு முத்து. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்து கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியலன்ட்டல, விடு நாங்கள் வித்தியாட்ட கட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வித்யா நீ சொல்லு, கிறிஷோட அம்மா உனக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சால் நீ எதுக்கு சொல்லலை, எங்கள் வீட்டில் கிறிஷ் வந்து வருவான் போவான், நாங்கள் கிறிஷ் அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும்போது நீ சொல்லியிருக்கலாமே, அவன் ஃப்ரெண்டோட மகன் நான் தான்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அது இல்லை இது இல்லைங்கிறாங்க. பாருங்கள் வித்யா, உங்கள் 2 பேர் ஃபோட்டோவை நான் பார்க்க தெரிஞ்சுவேன், இதில் இருக்கிற ஃபோட்டோ வேறு யார்ட்டையாவது போய் கேட்டு தெரிய முடியாதுன்னு இல்லை, உங்கள் வாயில வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது முத்து என்னை மன்னிச்சிருங்க, கிறிஷோட அம்மா வேறு யாரும் கிடையாது, என்ன இருக்கால இவ தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த வித்யா தேவையில்லாமல் சொல்கிறா, வித்யாவுக்கு என் மேலே கோபம், அதனால் என்ன சொல்கிறா அப்படிங்கும்போது, என்னடி உன் மேலே எனக்கு கோபமா, எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன், நீ எப்படி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. முத்துக்கு வந்து சரியான கோபமாயிருது. இந்த ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக கிறிஷை இவ்வளோ பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி சரியான கடவுள் இருக்கும்போது மீனாவால் தாங்கவே முடியல. கிறிஷை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது எங்கிட்டேருந்து தூரம் கொண்டு போனது நீ தான், கிறிஷை இவ்வளோ சங்கடப்படுத்துது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு வாங்குவாங்க. மீனான்னா பேசிடாத, மீனான்னு பேசுறது உனக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை மனோஜ் வீட்டில் இருக்க எல்லாருமே வித்தியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ரோகிணி வீட்டுக்கு கூட்டு போகலாம், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏவா ரோகிணி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சரிங்களா, ஒன்றும் இல்லாத ரோகிணிக்கு எவ்வளோ பண்ணால் எனக்கு எவ்வளோ இருக்கும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னடா பெரிய பிஸ்னஸ் மேன், அப்பா பணத்தில் தான் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணேன், அப்பா சொல்கிறத கே வீட்டில் வச்சு பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறல, ரோகிணி வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படிங்கும்போது மனோஜ், நான் இவ்வளோ பண்ணது யாருக்காக மனோஜ், உங்களுக்காக தானே அப்படிங்கும்போது, வாயை மூடு, எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு பணக்கார மருமகளை பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சிக்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் வேண்டாம் ரோகிணி, நான் கல்யாணம் முடிச்சிட்டோமா, அவளை நான் விரும்புகிறேம்மா, அவளையும் வாழ்க்கையாக இருந்து போட்டோம், பணக்கார ஆசை வேண்டாம்மா அப்படின்னேன். ஆனால் நீ இவ்வளோ போய் சொல்லி என்கிட்ட வாழ்ந்துருக்க, இந்த நிமிஷம் கூட போய் சொல்லிகிட்ருக்க, இந்த முத்து மீனாலாம் என்னை ஒரு மாதிரி பேசுகிறளவுலாம் நீ பண்ணியிருக்க, இனிமேல் பட்டு உங்கள்கிட்ட நான் வாழ்ந்தேன்னா இந்த பிஸ்னஸ் மேனுக்கு மறுவாதியே இருக்காது, நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது மனோஜ், சரியாக தான் பேசுகிறீங்களா, உங்களை பிஸ்னஸ் மேன் ஆக்கினது நான் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு. அண்ணி அது எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ரவி உங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்களும் ஒன்றை மாதிரி படிச்சிருக்கலாம்,
கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அந்த கடை என் பேரில் இருக்குது. என் கூட உங்கள் அண்ணன் வாழ்ந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் மேனாக இருப்பார். இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் கடையிலேருந்து வெளியே நிற்பார். கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, என்னங்க அடிக்கடி கடை உங்கள் பேரில் இருக்குது உங்கள் பேரில் இருக்குன்னுட்ருக்கீங்க, அது எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிச்சுப்பட்ட கடை அப்படிங்கும்போது முத்து, நீங்கள் வேணால் சொல்லலாம் உங்கள் அப்பா பணத்தில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு, கடை என் பேரில் இருக்குது. நான் நினச்சா சீட்டியை வச்சு நாளைக்கே கடையை என் பேரில் வாங்க முடியும் அப்படிங்கும்போது, என்ன ரோகிணி இப்போ உள்ளே போனவன் வெளியே வந்துட்டான்னு சொல்லி அவன் இருக்கான்னு பேசுகிறியா? அடுத்தாப்புல நான் உள்ளே போய் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, அதை பார்த்துக்கலாம் முத்து, உங்கள் அண்ணனோட வாழ்வாரா மாட்டாரான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் சரியான கடுப்பாகிறாங்க. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.